என்கிட்ட தப்பு இருந்தா நேர்ல சொல்லு, திருத்திக்கிறேன். போடா லூசு, உங்ககிட்ட இதெல்லாம் பிடிக்கலன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடு, அதையும் நான் மாத்திக்கிறேன். அதுவும் நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்னா மட்டும்தான். அதை விட்டுட்டு இவன் சரியில்ல தப்பு பண்ணிட்டான் பெஜார் பிடிச்சோன்னு சும்மா கத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என் பேரை கட்டிக்கலான்னு பிளான் பண்ணிட்டியா? பாட்டி, இவர் தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யார் பேரையும் கெடுக்க நினைக்கல. சூப்பரா சொன்னேன். என் புருஷன் ஒரு உதவாக்குற, அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டி உங்க அப்பா வீட்டுல வந்து தாப்பால் போட்டு உட்காந்துரு. என் பேர் வெளியே கிழிட்டோம். பேரை கெடுக்கிறதுலாம் கெடுத்துட்டு நாங்களாம் நல்லவங்க டகால்ட்டி வேற. நான் ஒரு முட்டா பையன் வந்த வேலையை விட்டு தேவையில்லாத வெட்டிங்க எல்லாம் பேசினுக்கிறேன். பாட்டி, உங்க பேத்திக்கிட்ட சொல்லி ஒரு கைது போட சொல்லுங்க. நான் வேற கிளம்பணும், டைம் ஆகுது. சாரிங்க, என்னால முடியாது. ஏன் முடியாது? இந்த கதை நம்ம கிட்ட வேலைக்கு ஆகுதுமா? கையெழுத்து போடுன்னு சொன்னா போடணும். டேய், என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த அரட்டற வேலையெல்லாம் இங்க வேணாம். உனக்கு என்ன கையெழுத்து தானே வேணும்? துளசி, அதுல கையெழுத்து போட்டு இவன் மூஞ்சில விட்டேறிமா. பெருசா பேச வந்துட்டா சும்மா அரி. தமிழ் கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளியா. புருஷன் முண்டாட்டி இப்ப எதுக்கு தேவையில்லாம சமாதானம் பேசிட்டு இருக்க? இவருக்கு என்ன கையெழுத்து தானே வேணும்? நான் போட்டு கொடுக்கிறேன். விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. கையெழுத்து போட்டா என்ன ஆகும் தெரியுமா? தெரியும் பாட்டி. இவர் மாதிரி ஒருத்தரோட பொண்டாட்டியா வாழ்றதை விட எனக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சுக்கிறேன். ஒண்ணு இல்ல 100 கழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. என்ன நிம்மதியா இருக்க விட்டா போதும். ஹலோ, 100 கழுத்துல ஒன்றும் தேவையில்ல. ஜஸ்ட் 2 இடத்துல கையெழுத்து போட்டா போதும். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாப்பீங்க? கையெழுத்து போட்டு கொடுத்தா கோர்ட்டுக்கு டைவர்ஸ்க்கு போவீங்க, அதானே? பாரியா, பயங்கர டேலண்டா இருக்கிற, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. சரி இந்தா கையெழுத்த போடு. கையெழுத்து போடாத. சும்மா இருக்கு பாட்டி. வேண்டாம் துளசி. அவரே போதும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வந்துச்சு? துளசி சொன்னா கேளுமா, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. போதும்பா. இனிமே யார் நினைச்சாலும் நாங்க ஒண்ணு சேரது கஷ்டம். வாழவே முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு போய்யா புருஷன் பொண்டாட்டின்னு உறவு சொல்லிக்கிட்டு என்ன தொந்தரவு பண்ணாம விட்டா எனக்கு அதுவே போதும்பா. துளசி, அம்மா சொன்னா கேளுமா, போடாதம்மா. வேண்டாம்மா, கையெழுத்து போடாத துளசி. அக்கா கொஞ்சம் சொல்றது கேளுக்கா. அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா. பாட்டி, சொல்லுங்க பாட்டி. அவசரப்படாதம்மா. அக்கா வேண்டாம்க்கா. அம்மாடி துளசி, ஐயோ வேண்டாம்மா, சொன்னா கேளுமா. அம்மா துளசி, கையெழுத்து போடாதடா. என்னம்மா இது? அம்மாடி, ஐயோ அவசரப்படுறியே. சொன்னா கேளு. துளசி. பாட்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க. என்னமோ நான் தான் அவசரப்படுறேன்னு அட்வைஸ்லாம் பண்ணீங்க. உங்க பேத்தியை பார்த்தீங்களா? காட்டு நேரத்துல எல்லாம் பட்டுன்னு கையெழுத்து போட்டுக்குது. படிச்சது தானே. இதுல என்ன இதுன்னு படிச்சு கூட பார்க்க மாட்டாளா? இந்தா இதுல என்ன இதுன்னு ஒரு தடவை படிச்சுட்டு கொடு. அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல, போ சொல்லுங்க. மாமா, நீங்களா இதுல என்ன இதுன்னு படிங்க. நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து முடிவெடுத்துட்டீங்களே, இதுல நான் படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல மாமா, நாளைக்கு தப்பா இது வாங்கிட்டா எம்எல் நீங்க வருத்தப்படக்கூடாதுல்ல. இந்தாங்க படிங்க. மேற்கண்ட ஷெட்யூலில் உள்ள வீட்டை 2ஆம் இலக்கமிட்டவருக்கு வாடகைக்கு விட ஒத்துக்கொண்டு நாங்கள் இருவரும் சேர்ந்து எழுதி வைத்துக் கொண்ட வீட்டு வாடகைக்கான ஒப்பந்த பத்திரம். என்ன மாப்ள, இது வாடகை வீட்டுக்கான அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கு. ஆமா மாமா, சாட்சாத் அதேதான். நான் ஒன்றும் இவ்வளோ டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கல மாமா. அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அதான் தனியாக ஒரு வீடு பார்த்து வாடகைக்கான அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அக்ரிமெண்ட் என் பேரில் இல்லை, அவ பேரில் தான் இருக்கு. அவ தான் இதில் கழுத்து போட்டாகணும். அப்பா கொடுங்க அதை. திரும்ப வீட்டு விட்டு வெளியே என்ன பண்ணுறது இவன் சந்தேகமாக கேட்டிருக்கிறா. அதான் அக்ரிமெண்ட் அவ பேர்லேயே போட சொல்லிட்டேன். இனிமே எங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா அவள் தான் வீட்டு விட்டு வெளியே அனுப்ப முடியும். என்னால் அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப முடியாது. எப்படி ஐடியா? அட கோமாளி பையல, கொஞ்ச நேரத்துல என் வயிற்றுல புளிய கரைச்சிட்டியப்பா. நான் மேடம், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இனிமே நீங்க தான் அங்க பாஸ். வாங்க வந்து தூள் பண்ணுங்க.
என்ன பாட்டி முறைக்கிற? இப்பவாவது கொஞ்சம் கிளம்பி வர சொல்லுங்க பாட்டி. துளசி, அதான் அவன் தனியா வீடு பார்த்துட்டான்ல, இன்னும் என்ன, சீக்கிரம் கிளம்புற வழிய பாருமா. இல்ல பாட்டி, என்னால முடியாது. ஏன் முடியாது? என்ன வாடகைக்கு வீடு பார்த்துட்டா உங்க கூட வந்துருவேன்னு நினைச்சீங்களா? அதுக்கு வேற ஆள பாருங்க. அடி பாவி, கட்டின பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கின்னு நான் எப்படி வேற ஆளை பாக்குறது? அதான் என் கூட வருவன்னு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிறிய, ஒழுங்காவா? என்ன உளறீங்க? நான் இப்ப கூட வரேன் கழுத்து போட்டு கொடுத்தேன். இப்பதானே கையெழுத்து போட்டு கொடுத்தேன். இதோ அக்ரிமெண்ட்ல இருக்குது. இந்த பாரு. இதோ பவித்ரா, இங்க வா. மாமா, இதுல என்ன எழுதிக்குதுன்னு நல்லா சத்தம் போட்டு உங்க அக்காவுக்கு புரியுற மாதிரி படி. துளசி ஆகிய நான் எனது கணவருக்கு எழுதி கொடுக்கும் உறுதிமொழி பத்திரம் என்னவென்றால், சூழ்நிலை காரணமாகவும் எனது கணவரின் அப்பாவித்தனம் காரணமாகவும் எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் பிணக்கை மனஸ்தாபத்தையும் நாங்கள் இருவரும் பேசி தீர்த்துக் கொள்கிறோம் என்றும், எனது கணவர் வந்து அழைத்தால் மறுக்காமல் அவரோடு சென்று ஒற்றுமையாய் பாசத்தோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்துவேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். இப்படிக்கு துளசி. பாட்டி, இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு. எப்படி ஏமாத்தி கழுத்து வாங்கினாருன்னு பாத்தீங்கல்ல? பொண்டாட்டினா அவ்வளவு இலக்காரம். எனக்கே தெரியாம அடிமை சாசனம் எழுதி வாங்கிட்டாரு. கோவப்படாதம்மா, அது ஒன்றும் அடிமை சாசனம்லாம் கிடையாது. மியூச்சுவல் அக்ரிமெண்ட், புரிதல் ஒப்பந்தம். பின்னாடி நானும் எழுதி கையெழுத்து போட்டுக்கிறேன். பவித்ரா, பின்னாடி என்ன இதுன்னு படிச்சு காட்டுமா? சரிங்க மாமா. சாரி துளசி, உன்னை புரிஞ்சுக்காம போனது என்னோட முட்டாள்தனம். என் தப்ப ஒத்துக்கிட்டு அதுக்காக நான் வருத்தப்படுறேன். உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்ததுக்காக நான் வேதனைப்படுறேன். உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது, எப்படி சமாதானம் பண்றதுன்னு எனக்கு தெரியல துளசி. வாய் விட்டு மன்னிப்பு கேட்கவும் எனக்கு கூச்சமா இருக்கு. கேட்காமலும் என்னால இருக்க முடியல. பேசாம இதே என்னோட மன்னிப்பா ஏத்துக்க ப்ளீஸ். நீ எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் துளசி. ஒருத்தர் பிரிஞ்சிருக்குது ரெண்டு பேருக்கும் கஷ்டமான ஒண்ணு. சத்தியமா பிரிவு பத்தி என்னால் யோசிக்க முடியாது. ஒருவேளை நீ என்னோட வாழ முடியாதுன்னு கோவப்பட்டு சொல்லிட்டா சாரி துளசி. என் லைஃப்ல அதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது. வெறுத்து எங்கேயாச்சும் போயிடுவேன். நீ இல்லாம எதுக்கு துளசி நான் வாழணும்? அதுக்கு பேசாம இப்ப நான் உன் மேல பட்ட கோபம், என்னோட இந்த பேச்சு, இது எதுவுமே உண்மை கிடையாது. அன்னைக்கு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கின டைவர்ஸ் பேப்பரை கூட அன்னைக்கு நான் கிழிச்சு போட்டேன். நீ இல்லாம நான் எப்படி வேதனைப்படுறேன்னு உனக்கு சொன்னா புரியாது. என்னால தூங்க முடியல, சரியா சாப்பிட முடியல, எப்பவும் ஞாபகமாவே இருக்கு. இந்த நரக வேதனை போதும் துளசி. நான் மனசு விட்டு கேட்கறேன், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் துளசி. இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. எனக்காக ஒரே ஒரு வாட்டி மன்னிக்க மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் துளசி, ப்ளீஸ். ஐயா தமிழ், உள்ளுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? மனசை விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும்னு நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இல்ல பாட்டி, துளசி மேல எந்த தப்புமே இல்ல. அவ கோவப்பட்டது நியாயம்தான். நியாயப்படி பார்த்தா நான் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். துளசி, உங்ககிட்ட ஒரு முறை இல்ல, 100 முறை இல்ல, 1000 முறை சாரி கேட்டா கூட அது தப்பே இல்லை. அதுக்கே நான் வைக்கப்படணும்? அத்தனை தடவை கேட்டா லேட் ஆகுமே தான் நான் எழுதியே கொண்டு வந்துட்டேன்.
துளசி, ஐ எம் சாரி. துளசி, ஐ எம் சாரி. என்ன இது சாரி சாரின்னு குழந்தை மாதிரி நோட்டு முழுக்க எழுதி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் நீங்களே எழுதினீங்க? நான் தான் எழுதினேன். நீ இல்லாமல் ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரல. தப்பு பண்ணிட்டுமேன்னு ஒரே ஃபீலிங்காக இருந்துச்சு. அதான் எழுதிக்கிட்டே இருந்தேன். எதுக்கு இப்படி தூங்காம உடம்புக்கு எடுத்துக்கிட்டு? உங்களை யார் இதெல்லாம் எழுத சொன்னது? எனக்கு வேறு வழியே தெரியல. உன்னை சமாதானப்படுத்த ஏதாச்சும் பண்ணணும். அதான் புதுசாக ஒரு டசன் பேனா வாங்கி மாங்குன்னு எழுதி கையெல்லாம் ஒரே வலி. நைட்டெல்லாம் தூங்காம கண்ணெல்லாம் ஒரே எரிச்சல். என்ன இது? பரவல லெட்டர்ஸ்லாம் ஃபேட் ஆயிட்டே போகுது. கார்பன் பேப்பரை வச்சு காப்பி பண்ண மாதிரி இருக்கு. அப்படியா? எங்க காட்டு பாப்போம். ஆமால, அட பாவி, சந்தேகமே வராத அளவு காப்பி பண்ணி குடுறான்னா ஒரு அடசல் மிஷின் வச்சுன்னு சொரப்பி கொடுத்துக்கிறான். சொதப்பிட்டானா? யார சொல்றீங்க? ஐயோ அக்கா, இன்னுமா உனக்கு புரியல? ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் மாமா எழுதிருக்காரு. நல்லா பாரு, மத்ததெல்லாம் ஜெராக்ஸ். ஜெராக்ஸா? என்ன இதெல்லாம் கையால் எழுதி முடிக்கணும்னா எப்படி ஒரு வருஷம் ஆகும்? அவன் அவ்வளோ நாள் காத்துன்னு இருப்பான். அதான் அக்கா, மாமா உன்னை நல்லா ஏமாத்திட்டாரு. ஃப்ராடு. இன்னும் அந்த ஏமாத்திர புத்தி உங்களை விட்டு போலல? உங்களை அவர் தான் தெரியாம பண்றேன்னு சொல்றாருல்ல. அப்பா, இனிமே இப்படி பண்ணவே கூடாதுன்னு சொல்லி வைங்க. இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இவ்வளவு கோவம் வரும். சரியா? சரி மாமா. சரியா தமிழ், கல்யாணம் பண்ணியும் இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிய. எப்படி அவங்கள படுத்தி எடுப்ப? திரும்பவும் ஒரு குண்டை தூக்கி போட்டு கஷ்டப்படுத்திட்டியப்பா. நான் என்ன பண்றது பாட்டி? நான் என்னெல்லாமோ பேசி சமாதானப்படுத்தான்னு பார்த்தேன். ஆனா வசதி கொடுக்குற மாதிரி தெரியல. மனசை கல்லாக்கி வச்சிருந்தாலா, அதான் குண்டை போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு அடியா உடைச்சிட்டேன். எப்படி ஐடியா? சூப்பரா? சூப்பர். ஐயோ பாட்டி, இங்கிலீஷ்ல பிரிண்ட். சாரி துளசி. போதும், எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரியா சாரி. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்ச நேரத்துல நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் ஆமா, தெரியுமா? நாங்க மட்டும் என்னவா இத்தனை நீலாம் நான் எப்படி தவிச்சு போனேன்? அதான் லேசா பழிக்கு பழி வாங்கினேன். உங்களை மாப்பிள்ள, நீங்க விளையாட்டுக்கு பண்ணாலும் நீங்க பண்ணதுதான் சரின்னு எனக்கு தோணுது. எத்தனை நாளைக்கு தான் இந்த பொய்யான கோபம்? நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசம் தான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கு. உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு மூணாவது ஆள் எதுக்கு? மாப்பிள்ள, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் பிடிச்ச கெட்ட நேரம் இன்னியோட ஒழிஞ்சுது. இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் தான். சரி சரி, எல்லாரும் இங்க பேசிட்டுங்க. நான் போய் இனிப்பு பண்ணி கொண்டு வரேன். பாட்டிமா, நான் உடனே கிளம்பி ஆகணும். தலைக்கு மேல நிறைய வேலை இருக்குது. வரத்துக்குள்ள வீடை வேற ரெடி பண்ணி வைக்கணும். அங்கதான் போயினுக்கிறேன். நாளைக்கு நீ வரத்துக்குள்ள வீடை பக்காவா ரெடி பண்ணி வச்சிருவேன். நீ வந்த உடனே பாலை காய்ச்சி விளக்கேற்றி வச்சா மட்டும் போதும். நம்ம வீடும் வாழ்க்கையும் பிரகாசமாயிடும். என்ன, ஓகேவா? சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கீங்க. நீங்க இருந்து இனிப்பு சாப்பிட்டுட்டு தான் போகணும். துளசி அவரை விட்டுறாத, பிடிச்சி. சரி மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. கல்யாணி, முதல்ல அழறத நிறுத்து. இப்ப என்ன ஆயிப்போச்சு? எவ்வளவு ஒரு புறம்போக்கு நீ யாருன்னு தெரியாம உன்னை தப்பா சொல்லிட்டா. சரிதான், போன தூக்கி போட்டு போவியா? அதை விட்டு அழுதுகிட்டு இருக்க. எப்படிரா
பல்ஸ் எல்லாம் கட்டி செக் பண்ணப்போ நான் எப்படி கூசி போயிட்டேன் தெரியுமா? எனக்கு அப்பவே செத்தலாம் போல இருந்துச்சு. இன்னும் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என்ன பேசுற நீ? நீ பேசுறத கேட்டா எனக்கு உன் மேலதான் கோவம் வருது. நான் என்னடா தப்பு பண்ணேன்? திருடின்னு பட்டம் வாங்கிட்டு இன்னும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அதுக்கு நான் செத்தே போயிடலாம். நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? திருடின்னு சொன்னவள அங்கேயே அடிச்சு கை கால உடைச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க. என்னால முடியலடா. சாகுற வரைக்கும் இந்த அசிங்கத்தை மறக்க முடியாது. காலேஜ்ல பொண்ணுங்களாம் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? தீபாவையே சேர்த்துல சந்தேகப்படுவாங்க. அப்படிலாம் சந்தேகப்பட மாட்டாங்க. போடா, ஏன் வேதனை உனக்கு என்ன தெரியும்? நீ ஏன் இப்படி இருக்க? நீ ஒரு தைரியமான பொண்ணு, எது வந்தாலும் தாங்கிப்ப, ஈஸியா எடுத்துப்பேன்னு நினைச்சேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப. இப்ப என்னாச்சு உனக்கு? இத பாரு, நான் தப்பு பண்ணல, நீ என் மனசாட்சிக்கு தெரியும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பியா? நான் யாரு? தண்ணி அடிச்சு கஞ்சா புடிச்சு தருதலையா சுத்திக்கிட்டு இருந்தவன். உருப்படாத என்னையே திருத்தி நல்லவனா மாத்திருக்க. உன்னை போய் திருடின்னு சொன்னா நம்புறவன் லூசா தான் இருக்கணும். மத்தவங்களை விட உனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன. அவ திருடின்னு சொல்லிட்டா அது உண்மையாயிடுமா? இங்க பாரு, உனக்கு தீபா மாதிரி துளசி மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க யாராவது அப்படி சொல்லிருந்தா நீ பெருசா வருத்தப்படலாம். அவ யாரு? பணம் இருக்கிற திமிர்ல கொழுப்பெடுத்து தெரியுறா. அவ சொல்லிட்டா நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கல்யாணி, நல்லவங்க வாயால கெட்டவன் பேர் எடுத்தாதான் நம்ம ஃபீல் பண்ணணும். தப்பான ஆள்கிட்ட கெட்ட பேர் எடுத்தா நாம ரொம்ப கரெக்டா இருக்கோம்னு அர்த்தம்.